இது உனக்கு மட்டும் தான் வச்சுக்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் சென்னைக்கு பூரா தெரிஞ்சு போயிடும். அப்ப அப்படிதான் மனிதனுடைய 90% பேர் இருக்கிறார்கள். இவர் ஒரு தனி கேரக்டர். ஹுதைஃபாட்ட உன்னை போட்டு விட்டா உமர்லாம் போய் கேட்பாரு, இந்த லிஸ்ட் சொன்னாங்க நான் இருக்கணும் அதுல ஏது அப்படிலாம் கேட்பாங்க. வாயை தப்ப மாட்டார், என்ன செய்ய மாட்டாரு. அந்த ரசூலுல்லாஹ் ரகசியமா தந்தார்கள், நான் அழுத்தமான ஆள் சொல்லித்தான் என்று சொன்னார்கள், நான் சொல்ல மாட்டேன்றுவாரு. அப்ப இவருடைய செயலை பார்ப்பாங்க. இவர் ஜனாசாவுல கலந்து கொண்டால் அவன் முனாஃபிக்கு இல்ல, இவருக்கு முனாஃபிக்குன்னு தெரிஞ்சனால இவர் கலந்து கொள்ளக்கூடாது. தெரியாதவர்கள் கலந்து கொண்டா குற்றமாவாது. ஒரு ஆள் முனாஃபிக்கா இருக்காரு, எனக்கு முனாஃபிக்குன்னு தெரியாது, அப்ப நாம போய் கலந்து கொள்ளலாம், வெளிப்படையா பார்க்கணும். இவருக்கு தெரிஞ்சு இருக்கிறது, அப்ப தெரிஞ்சவர் மட்டும் கலந்துக்க மாட்டார். அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால இவருக்கு என்ன பேரு, சாஹிபு சிர்ருன்னு பேரு. இவங்க என்ன விட்டாங்க, இந்த சிர்ருன்றவனை பத்தி எல்லாம் சிர்ரு ரகசியம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ரகசியமான விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை கொண்டு விட்டாங்க. அவருக்கு சாஹிபு சிர்ருன்னு ஒரு பேர் இருந்தது உண்மை. அந்த சாஹிபு சிர்ருங்கிறது என்ன மேட்டருக்கு உள்ளது, முனாஃபிக்கு யார் என்ற செய்தியை அறிவித்து கொடுத்தார்கள், அவ்வளவுதானே தவிர வேற ஒரு சிர்ரும் அவருக்கு தெரியாது. வேற வெளிப்படையா உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீசுகள் தான் அவருக்கும் தெரியுமே தவிர ரகசியமான மேற்று ஒண்ணுமே அவருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. இந்த இவருக்கு சாஹிபு சிர்ருங்கிற பேர் அவருக்கு இருந்துச்சுங்கிற விஷயம் புகாரியில 3743, 3742, 3761, 6278 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு கொள்கையை அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் விதைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரகசிய ஞானம் இருக்குதுங்கிறதையும் பரப்புனான். அதோட சேர்த்து என்ன பண்றான், மறைவானதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியுமா, எல்லாம் அங்கேருந்து வந்ததுங்க. மறைவான செய்திகள், ரகசிய ஞானம் தெரிஞ்ச மறைவானது தெரிஞ்சு போயிரும்ல. அப்ப மறைவான செய்திகள் எல்லாம் அலிக்கு தெரியும் எல்லாம் கள்ள விட்டான். மறைவானது அவருக்கு தெரியலங்கிறதுக்கு நம்ம இதுவரைக்கும் சொன்ன வரலாறு உங்களுக்கு சான்றா இருக்கிறது. எது தெரியல, அந்த ஒட்டக போர்ல தனக்கு பின்னடைவு ஏற்படும் அது தெரியல, தன்னோட இருந்த உசாமா கொல்லப்படுவாரு அது தெரியல, அவரையே வந்து ஒரு நாள் பள்ளியாசல வந்து போட்டு தள்ளிட்டு போயிருவாங்க அது தெரிஞ்சா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொள்ள மறைவான செய்தி எல்லாம் தெரியும் கட்டி விட்டாங்கல. மறைவான செய்தி தெரிஞ்ச ஒரு ஆளை ஒருத்தன் கொள்ள இயலுமா? எனக்கு மறைவான செய்தி தெரிஞ்ச என்ன யாராவது கொள்ள இயலுமா? என்னை வந்து இத்தனை மணிக்கு இத்தனை தேதி அறுவலோட காத்துக்கிட்டு நிக்கிறான்னு நான் அன்னைக்கு வராம இருந்துருவேன். அப்ப எப்படி என்ன எப்படி கொள்ள இயல? அப்ப மறைவான செய்தி ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு இருந்தால் அப்ப அவருக்கு என்ன தெரியல, இந்த முஆவியாவை வந்து பேசாம அவரை கவர்னர் ஆக்கி நீக்காம இருந்தால் குழப்பமே ஏற்பட்டிருக்கான்னு நம்ம அறிவே சொல்லுது. அது அவருக்கு தெரியல. இந்த குழப்பத்துல என்ன காரணம், முஆவியா செய்தி தப்பா இருக்கலாம், இவர் ஒரு நல்ல ஒரு ராஜதந்திரியா செயல்பட்டு இருந்தா இதை விட நன்மை ஏற்படுவதற்கு முஆவியாவை உஸ்மான் நியமிச்ச மாதிரி நான் உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் எந்த பஞ்சாயத்து வந்திருக்காதுல, அது அவருக்கு தெரியவில்லை. இந்த ரெண்டு பேரை நியமிச்சாங்களே நடுவர், ஒரு நடுவர் கல்தரப்பாருன்னு சொல்லி அவர் தெரிஞ்சா, ரெண்டு நடுவரை நியமிக்கிறாங்க. இந்த அபு மூசல் அஷரி இவ்வளவு அப்பாவியா இருப்பார் என்பதும் இவர் அம்ர் இப்னு ஆஸ் இவ்வளவு கிரிமினலா இருப்பார் என்பது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை கவுத்தி விட்டுருவாங்கன்னு அவர் தெரிஞ்சா ஒத்துக்கிட்டு இருப்பாரு. இவரு தெரிஞ்சு மறைவான செய்தி தெரிஞ்சு இருந்தா அந்த ரெண்டு பேரும் நியமிக்கும் போது ஆஹா நாங்க ஒத்துக்க மாட்டோம், இவர் இந்த மாதிரி பண்ணுவாரு, இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு சொல்ல வேண்டியதானே. எவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருந்துச்சு, அவ்வளவு வேணாம். அவர் கூடவே இந்த ஹாரிஜாக்கெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்க, பின்னாடி இவங்க தான் நமக்கு எதிராக குழி தோண்டுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா கடைசியில் அவங்க தான் எதிரியா போனாங்க. அப்ப எவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறது. இப்படி ஒரு மனிதரை வந்து மனித நிலைக்கு மேல உசத்தி அல்லான்னு சொல்லி மறைவான செய்தி தெரியும் சொல்லி ரசூலுல்லாஹ்வால் வசியத் செய்யப்பட்டவர் சொல்லி ரகசிய ஞானம் சொல்லி ஒரு சித்தாந்தத்தை விதைத்தார்கள். அதனுடைய தாக்கம் தான் எது, இந்த ஷியா. சரியா, இது நம்ம இடத்துல இப்ப இருக்குதா இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்துல இந்த அவ்வளவு விஷயங்களும் இருக்கிறதா இல்லையா? என்ன விஷயம், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பதிலா ஆளை மாத்திக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுங்கிற இடத்துல அலியை கொண்டு வைக்கிற ஆட்களும் உண்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பதிலா இவர்கள் அப்துல் காதர் ஜிலானி வைத்திருக்கிறார்களா இல்லையா? அப்துல் காதர் ஜிலானி என்பவருக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது நினைக்கிறாங்களா இல்லையா? அவருக்கு முடியாத ஒண்ணு கிடைக்க நினைக்கிறாங்களா இல்லையா? அவருக்கு ரகசியமான ஞானம் இருந்துச்சு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி அப்துல் காதர் ஜிலானி சாவுல மீது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆளை கொண்டாடுறாங்களா, இதெல்லாம் கொண்டாடுனது ஷியாவா சுன்னத் ஜமாத்தா? அப்துல் காதர் ஜிலானி அங்க போய் கேட்டு பாருங்க, ஈரான்ல கொண்டாடுறான், அவன் கொண்டாட மாட்டான். அப்துல் காதர் ஜிலானி அவன் கொண்டாடுறது இல்ல, கொண்டாடுறவன் யாரு, இவன் தான். எப்படி கொண்டாடுறான், அவர் அல்லாஹ்வுடைய நிலையில உயர்த்தி அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளியர்லாம் பாட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். அண்ட கோடிகளை ஒரு பந்து மாதிரி விளையாடுவீங்க,
அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். 7 உலகத்தையும் நீங்க வந்து ஆட்டி விளையாடுவீங்க. ஒரு கடுகுல வந்து 7 கடலையும் உள்ள நுழைச்சி நீங்கள் உள்ள புகுந்துகிட்டு கலைக்கு விளையாடுவீங்க. அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலைக்கு விளையாட வல்லீர். சின்ன கடுகுக்குள்ள 7 கடலையும் உள்ள நுழைச்சி நீங்கள் உள்ள புகுந்துகிட்டு கலைக்கு விளையாடுவீங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இது அப்துல்லாஹ் இப்னு சபா கொள்கையா அல்லாஹ்வுடைய ரசூல் கொள்கையா? அவன் தான் நீங்க தான் ஹாலிக்கு, நீங்க தான் ராசிக்கு, நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் தர்றவர், நீங்க தான் எங்களை படைச்சவர்னு சொன்னவன் யாரு? அப்துல்லாஹ் இப்னு சபா அலியை பார்த்து சொன்னான். அலியை பார்த்து சொன்னது தப்புன்னா அப்துல் காதர் ஜிலானியை பார்த்து நீ எப்படி சொல்லுவீங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னது தப்பு, நெருப்புல போட்டு எரிக்கிற அளவுக்கு ஒரு கோபம் வந்திருக்கு சொன்னால் இதே விஷயத்தை நீங்க சொல்றீங்களா இல்லையா? அதே மாதிரி இவர்கள் மௌலித் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றல் இருக்குன்னு அவன் தான் ராசிக்குன்னு சொன்னா யாரு? அலிய. இவர்கள் என்ன பண்றாங்க? மௌலித் கிதாபை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வசத்து கஃப ஃபாகத்தி ஒன் நதமி அர்ஜு ஜஸீல ஃபதலிக்கும் வல் கரமி, நாங்கள் வறுமை கையை ஏந்தி விட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை எங்களுக்கு பிச்சை போடணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து மௌலித் கிதாபுல எங்களுக்கு பணங்காசை தாங்கன்னு கேட்கிறீங்க. இதுவும் அப்துல்லாஹ் இப்னு சபா வாசல் நின்று கொண்டு அந்த ராசிக்குனான்னு கூப்பிட்டானே, அதுக்கு என்ன டிஃபரெண்ட்? என்ன நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் அவன் சொன்னானே, அதுக்கும் நீ கேட்கிற இதுக்கு என்ன வித்தியாசம்? நீ தான் படைச்சவர்னு சொல்லி அவன் சொன்னானே அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நீ கேட்கிறிய யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி ஃபிஸ்ஸமை வல்லாஹ் வ ஹுஸ்னில் மாசிரி வபி தூலி உம்ரின் லாபி உம்ரின் காசிரி யா மஜ்மால் கைராத்தி அப்துல் காதிரின்னு படிக்கிறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? நாகூராரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். எதுக்கு உதவி செய்யணுமா? ஃபிஸ்ஸமை காது ஒழுங்கா கேட்கிறதுக்கு, வல்லாஹ் உறுப்புகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு, வ ஹுஸ்னில் மாசிரி பார்வை நல்லா கூர்மையா இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். வபி தூலி உம்ரின் நீண்ட ஆயிலை நீங்க தான் தரணும். லாபி உமரின் காசிரி குறைஞ்ச ஆயில தந்துவிடாதீங்க, நீண்ட ஆயில எங்களுக்கு கொடுங்க. யா மஜ்மால் கைராத் எல்லா நன்மைகளையும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கக்கூடியவரே அப்துல் காதரே அப்படின்னு கூப்பிட்டு அப்துல் காதர் ஜிலானிட்ட போய் நீங்க கேட்கறீங்களா? அதுவும் அப்துல்லாஹ் இப்னு சபா நெருப்புல எரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னானே நீங்க தான் எங்களை படைச்சவர்னு, அதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவரை ஹாலிக்காக்குற பிள்ளைய கேட்கறீங்க, அவ பிள்ளைய படைப்பார்னு அர்த்தம். அப்துல் காதர் ஜிலானியே பிள்ளைய தாண்டு கேட்கறீங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபே பிள்ளைய தாண்டு கேட்கறீங்க. அப்ப பிள்ளைய தாண்டு போய் கேட்கறீங்க, அதான படைக்கிறது. ஒரு ஆள்கிட்ட போய் பிள்ளைய கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஹாலிக்கு, அவர் படைத்தவர். அவன் ஃபார்மாலிட்டியா சொன்னா ஐஸ்வரிக்கிறதுக்காக வேண்டி நீ நம்பி சொல்ற, அவனோட மோசம். அவன் நம்பிலாம் சொல்ல, அவன் என்ன பார்த்தான்? இப்படி அலி ஐஸ் வச்சோம்னு சொன்னா நமக்கு கவர்னர் பதவி ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி சொன்னான். அவன் அப்படி சொன்னவன் அதுல இருந்தான். நீ என்ன செய்யற? நெசமாவே நம்பி புள்ள இல்லைன்ற உடனே நெசமா போய் நாகூர்ல போய் படுக்கிற, நெசமா போய் ஏர்வாடில போய் தங்குற, நெசமா போய் பாப்பா ஊருக்கு போற, ஒவ்வொரு தர்காவுக்கா போய் கொண்டிருக்கிறாய். அப்ப இது எல்லாம் வந்து எங்கிருந்து வந்த கொள்கை? ஒரு யூதர்கள் இஸ்லாத்தை பின்னடைவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி அதே மாதிரி கொள்கை இங்கேயும் திணிக்கணும். எதே மாதிரி கொள்கை? ஈசா நபியை அவர்கள் எந்த கதிக்கு ஆளாக்கினார்களோ அந்த கதிக்கு அலி ஆளாக்க வேண்டும். மூசா நபி எந்த கதிக்கு யூதர்கள் ஆளாக்கினார்களோ, உசைர் அவர்களை யூதர்கள் எந்த கதிக்கு ஆளாக்கினார்களோ அந்த கதிக்கு இங்க அலி ஆளாக்கணும் என்று திட்டமிட்டு அந்த கொள்கை இந்த கொள்கை ஒன்றுதான் என்று நுழைத்து அப்துல்லாஹ் இப்னு சபாவை பயன்படுத்தினார்களே, அதற்கு இன்றைக்கும் பலியாகி கொண்டிருக்கிறது யாரு? நம்ம இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிந்தி ஏற்பட்ட குழப்பத்துல பெரிய குழப்பம் இதுதான். எது? அல்லாஹ்வையும் மனிதனையும் ஒரு அளவுக்கு சமமாக்குவது, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக மனிதனை கொண்டு வருவது, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல்கள் மனிதனுக்கும் இருப்பதாக நம்புவது, இது எல்லாத்துக்கும் தாக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுதான். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, முஸ்லிம் மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க, முகலாயர்கள் இப்படிலாம் பண்ணாங்களே, இவங்கள 90% பேரு ஷியா தான். நீங்க முஸ்லிம் மன்னர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது அவன் உண்டாக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான், அவன் உண்டாக்கிட்டு போனது அப்படி இருக்கிறது. அதனால என்ன செய்வான்? எவனா சமாதி இருந்தா இந்த நீங்க 25 ஏக்கர் இந்த சமாதிக்கு எடுத்துக்க, இந்த 50 ஏக்கர் நீ மன்னருக்கு அதிகாரம் இருக்குல்ல, எவனா செத்து போயிட்டான்னு சொன்னா வருவாங்க இந்த ராஜாக்கள் வந்து என்ன செய்வான்? அதுக்கு தான் தர்காவுக்கு பெரிய பெரிய சொத்துக்களா இருக்கும். தர்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இவ்வளவு ஏக்கர் அதுக்கு சேர்ந்தது, இத்தனை ஏக்கர் இதுக்கு சேர்ந்தது, இப்படி எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்களே. இதே நம்ம தமிழகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், தீ மிதிக்கிறதுலாம் இருந்தது, இப்பதான் ஒளிஞ்சிருக்கிறது. தீ மிதிக்கிறது யாருடைய கொள்கை? ஷியாவுடைய கொள்கை இல்லையா?
ஹசனுக்காக வேண்டி ஹுசைனுக்காக வேண்டி நாங்க துக்க அனுஷ்டிக்கிறோம் தானே அதை செஞ்சாங்க. இதையெல்லாம் அவங்க ஊக்குவிச்சாங்க, தீ மிதிக்கிறதுக்கு மானியம் கொடுத்தாங்க, ஊருக்கு ஒரு தீ மிதிக்கிறது ஏற்படுத்தினாங்க. இந்த முஸ்லீம் ஆட்சி மன்னர்களுடைய ஆட்சி தொலைஞ்ச பிறகுதான் இந்த தீ மிதிக்கிற முஸ்லீம் தொலைஞ்சிருக்கிறது. பிரச்சாரங்களில் 1-2 ஊர்ல மிச்சமா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாமே இந்த ஷியாக்களுடைய தாக்கத்தினால் அவர்கள் ஏற்படுத்திட்டு போன விஷயங்களைத்தான் இன்றைக்கும் நம்ம சுன்னத்து ஜமாத் என்ற பெயர்ல செய்து கொண்டு அந்த அவங்க தங்களை சுன்னத்து ஜமாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வித்தியாசம் என்ன? இந்த 4 கலீஃபாக்களை திட்ட மாட்டாங்கிறது மட்டும்தான் வித்தியாசம். ஷியாவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? மெம்பர்ல ஏறிக்கொண்டு அபூபக்கர், உமர், உஸ்மான், அஹ்ல பைத் எல்லாரும் என்ன செய்வாங்க? மெம்பர்ல பாராட்டுவாங்க. சுன்னத்து ஜமாத். அபூபக்கரை காஃபிர்னு சொல்லல, உமரை காஃபிர்னு அவங்க சொன்ன மாதிரி சொல்லல, உஸ்மான காஃபிர்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி சொல்லல. அதனால சுன்னத் ஜமாத். இந்த வேறுபாட்டை தவிர உங்களுக்கும் அந்த ஷியாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு வேறுபாடும் இல்லை. ஆக இந்த ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைப்பதற்காக உண்டாக்கப்பட்டதுதான் ஷியாயிசம். அந்த ஷியாயிசத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். இதற்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் பிரிவினைகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக அப்துல்லா இப்னு சபா என்பவன் விதைத்த தவறான கொள்கைகளையும் அதை பின்பற்றக்கூடிய ஷியாக்கள் எவ்வாறு உருவானார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய இறுதி கட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் மரணித்து இளம் வயது சஹாபாக்கள் மாத்திரம் எஞ்சி இருந்த அந்த இறுதி கட்டத்திலே இந்த சமுதாயத்திலே ஒரு கதிரியாக்கள் என்ற பெயரிலே ஒரு புது கூட்டம் உருவானார்கள். அந்த கதிரியா என்ற பெயரிலே இன்றைக்கு ஒரு கூட்டம் இல்லாவிட்டாலும் அவர்கள் என்ன கொள்கையை விதைத்தார்களோ அந்த கொள்கைக்கு ஆட்பட்டவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கதிரியா என்ற கூட்டத்தினுடைய கொள்கை என்ன, அது எப்போது தோன்றியது என்பதோடு சேர்த்து இந்த வரலாற்றையும் நம்ம அறிந்து வருகிறோம் இல்லையா? ஆட்சியில் யாருடைய ஆட்சி காலத்தில் தான் நடக்குது என்பதை நம்ம பார்த்து வர்றோம். அதை தெரிந்து கொண்டு எந்த காலகட்டத்தில் இவங்களுடைய குழப்பம் தலையெடுக்குது என்பதை பார்க்கலாம். யசீதுடைய ஆட்சி, அவருடைய ஆட்சியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்து அவங்க புரட்சி பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க கர்பலா என்ற இடத்துல கொல்லப்படுறாங்க என்பது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஹிஜ்ரி 61 வரைக்கும் உள்ள வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த யசீதுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 64வது ஆண்டு அவர் இறந்துடுறார். 61 வந்து அவர் ஆட்சிக்கு வர்றாரு. 60ல் 64 என்ன செஞ்சாரு, இறந்துடுறாரு. ரொம்ப குறுகிய காலம்தான் யசீதுடைய ஆட்சி இந்த உலகத்தில் இருந்தது. அவருடைய யசீதை பொறுத்த வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு அவருடைய ஆட்சியில எதிர்த்து புரட்சி பண்ணதுனால தான் இந்த கொலை சம்பவம் நடந்து போச்சு. அதனால என்ன பண்ணினாங்க என்று கேட்டா, ஒரு சாரார், அந்த சாரார் யாருன்னா இவங்க தான். யாரு? இந்த ஷியாக்கள் என்ற பிரிவினர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் காபிர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் வந்து யசீதுக்கு எதிராக நிறைய தப்பு தவறுமாக எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யசீதை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் என்று சொல்லக்கூடியவர்களும் போட்டிக்கு சொல்லக்கூடியவர்களும் இருந்தாங்க. ஆனா உண்மை வந்து ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது. யசீதை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பர்ஃபெக்ட்